நாம தினமும் பயன்படுத்துற மொபைல், போடுற ட்ரெஸ்ஸு, சாப்பிடுற உணவுப் பொருட்கள் எல்லாமே நாம இருக்கிற இடத்துக்கு எப்படி வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? உலக வர்த்தகத்துல 90% பொருட்கள் கடல்ல போற இந்த கண்டெய்னர் கப்பல்கள் மூலமா தான் நடக்குது. ஒருவேளை உலகத்துல இருக்கிற எல்லா கண்டெய்னர் கப்பல்களும் லோடிங் மற்றும் டிஸ்சார்ஜ் பண்றத ஒரே ஒரு நாள் நிறுத்தினா என்ன ஆகும் தெரியுமா? வாங்க பாப்போம். கப்பல்ல இருந்து பொருட்கள் இறக்கப்படலைன்னா அடுத்த 48 மணி நேரத்துல உலகத்துல இருக்கிற பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் ஷாப்பிங் மால்கள்ல பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும். எலக்ட்ரானிக்ஸ், அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் கிடைக்காது. 2. பெட்ரோல், டீசல் மற்றும் உணவுப் பொருட்கள் விலை உயரும். சப்ளை முழுசா நின்னதும் சந்தையில இருக்கிற பொருட்களோட விலை பல மடங்கு எகிரிடும். இன்ஃப்ளேஷன். கச்சா எண்ணெய் மற்றும் உணவு தானியங்கள் துறைமுகத்திலேயே தேங்கி நிற்கும். உதாரணத்துக்கு, சில வருஷங்களுக்கு முன்னாடி சூஸ் கால்னல்ல எவர் கிவன் கப்பல் மாட்டி சில நாட்கள் கப்பல் போக்குவரத்து ஸ்தம்பித்தப்போ உலக பொருளாதாரத்துக்கு நாளொன்றுக்கு 9.6 பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டது. இரவு பகல் பாராமல் 24/7 உழைக்கும் மாலுமிகளும் போர்ட் ஊழியர்களும் தான் இந்த உலக பொருளாதாரத்தின் உண்மையான என்ஜின். இந்த மாதிரி கடல் உலகம் மற்றும் மாலுமிகளின் வாழ்க்கையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க கப்பல்காரர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.